ஹாய்ங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. மார்னிங் ஒரு 6:30க்கு அப்பில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் திருவனந்தபுரத்துக்கும் எங்களோட புது வீட்டுக்கு வந்து வர்றாங்க. பெங்களூரில் இருக்கிறப்போ ஒரே ஒரு டைம் வந்து வந்திருந்தாங்க. அதுவுமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்படிங்கிறனால பார்க்குறக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு எவ்வளவோ டைம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மாடு கன்று இருக்குது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கனாலையுமே அதை விட்டுட்டு வந்து பெருசாக வந்து அப்பா வந்து எங்கேயுமே போய் இருந்தது கிடையாது. இதுதான் எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வந்து போய் நிறைய பக்கம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நிறைய பிளேசஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் தோட்டத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு 3 நாள் வந்து இங்கே இருந்தது. அப்பா வரேன்னு சொல்லி டிக்கெட் போட்டு அப்பா பஸ் ஏறுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருக்குமே வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்ல கூட ஏதாவது சொல்லி கேன்சல் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வந்து களியக்காவலி தான் வந்திருந்தோம் அப்பா வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக. அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடையும் இருக்குது. பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான். அங்கேருந்து எடுக்கிறப்பமே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எதற்கு 1 hour மேலே லேட் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. 7:30க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே வந்து வந்தது. அந்த பஸ் வர்றதுக்குள்ளே அங்கே இருக்கிற காய்கறி கடையில் நாங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பஸ் பார்த்தோன்னே போய் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் விட்டு இறங்கிட்டாங்க. ரிட்டன் வந்து அப்பாவும் மச்சாவும் வந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறனால அவங்கள வந்து கார்லேயே வச்சுட்டு நான் நின்றுட்டேன். ஏன்னா அவங்களே கூட்டிகிட்டு போனால் ரோட்டில் அங்கே இங்கேயும் ஓடுவாங்க, அது ரோடு வேறு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கன்னா லைட்டாக ஒரு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 to 15 minutes இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1 hour ட்ராவல் அப்படிங்கிறது அப்பாவுக்கு வந்து தெரியாது. என்ன வீட்டுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் காய்கறி எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மல்லித்தலை, கருவேப்பில் தலை, அதுக்கப்புறம் புடலங்காய், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, சேனக்கிழங்கு, நிறைய காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், கோவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் மாமா தேங்காய் கொண்டு வந்துட்டாங்க. அப்பாவும் பஸ்ஸில் வராங்க அப்படிங்கிறனால எதுவுமே வேண்டாம், எனக்கு பொரி மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பொரிக்கார் வந்து எங்கள் ஊருக்கு வருவார், அவர்கிட்ட பொரியும் வேர்க்கடலையும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெய், இதுதான் வந்து மெயினான ஒரு பொருள். இங்கே சுத்தமாக பாலில் வந்து ஆடையே செய்கிறதில்ல, அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மாட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக நெய் கொடுத்து விட்டுருந்தாங்க. குட்டீஸ்க்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே எல்லா திங்ஸுமே கையோட அந்தந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து செம்ம டயர்ட், அதனால் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சமையல் வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். பாதி வந்து நான் போகையிலே வந்து முடிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் மட்டும் இருந்தது, அது எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாமே எடுத்து வைக்கிச்சு முடிக்கிறக்கே எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் குட்டீஸ் 2 பேரும் அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அப்பா விட்டு நான் வந்து கூட வரல. தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லி அப்பா பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு அதை விட சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்னுமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா வரல. அம்மா வந்து காரில் எப்போயாவது போய் தான் கூட்டிகிட்டு வரணும். அதனால் அப்பா மட்டும் இந்த டைம் வந்துட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து வடை, தோசை, அதுக்கப்புறம் சாம்பார், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். வெண்பொங்கலுக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு சாம்பார் வந்து மத்தியானம் லஞ்சுக்குமே சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படி பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த வெண்டைக்காய் சுத்தமாக பிடிக்காதுன்னா ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ரெடி மட்டும் பண்ணிவிட்டேன், குக் மட்டும் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் எடுத்தோம். பெருசாக எங்கேயும் வெளியில் போகல. அப்பா வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் வந்துட்டு வந்தாங்க. செமி ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தோம் அப்படிங்கிறனால அப்பாவுக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ரொம்ப தூக்கமே வரல
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், எங்கடா அப்பா வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தையில் நான் பிள்ளை வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சுங்கிறதே எனக்கு போதும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் விசில் வச்சு விட்டுட்டு ரசம் ரெடி பண்ணிட்டு அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்குமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பா வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இந்த மாதிரி தாத்தப்பா வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளோட நேரமும் என்னமோ அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க. முகரம் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. அவளுக்கும் அதை விட பயங்கர குஷியாயிருச்சு, லீவு ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சமையல் வேலை முடிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கும் அந்த அன்றைக்கி லீவு அப்படிங்கிறேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. அந்த அன்றைக்கி பயங்கரமாக மழைங்க, காலையிலேருந்து மழை வந்து விட்டு விட்டு தூரிகிட்டே தான் இருக்குது. அப்பா வந்திருந்து இந்த 3 நாளுமே நல்ல மழை பேஞ்சிட்டே இருக்குது. அப்பப்போ பெய்யுது, அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. எங்கள் அப்பா வந்ததில் இந்த வானத்துக்கு கூட அவ்வளோ சந்தோஷம் போல் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால அந்தளவுக்கு வந்து இருந்தது. அப்படியே வந்து சமையலுமே நான் வந்து பண்ணிட்டேன், ரெடி பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக சுத்தமாக வீடியோவே எடுக்கலை. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கமுகம் பீச் தான் போயிருந்தோம். பாப்பா வந்து இன்றைக்கி பீச்சில் விளையாடணுமோ இல்லையோ அங்கே இருக்கிற பார்க்லையாவது கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். போயிட்டு அங்கே அதுக்கு மேலே ஒரு சொதப்பல், அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த ஹோட்டலில் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் என்னன்னு சொல்லி வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு செம்ம திட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். இனியெல்லாம் கடைக்கெல்லாம் போய் சாப்பிடாதீங்க, நல்லாவா இருக்குது, அரைவேக்காடோடு இருக்குது, பச்சையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பாப்பா வந்து விளையாடுறேன்னு போயிட்டு கடைசியில் அழுதுட்டு வேற வந்துட்டா. அவனால் சுத்தமாக விளையாடுறதுக்கு வந்து அங்கே பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பேர்ட்ஸ் இது இருக்குது, அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போனோம். அவ்வளோ கிளி அழகாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கிளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப அதிகம் இல்லை. இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து கொண்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது வந்து நாங்கள் ஆல்ரெடி பெங்களூரில் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேயுமே இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா குட்டீஸ் கையில் கொடுக்கல, நம்ம கையில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்பா கையில் எல்லாமே இந்த ஃபுட்டு கொடுத்தது அது வந்து அழகாக வந்து கொண்டுட்டு இருந்தது. அப்படியே நாங்களும் அது கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து டைமிங் இவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, நம்மளோட டைமிங் தான் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உள்ளே இருந்தோம். இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளி வந்து ஒன்று தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு புறா, இதுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்காங்க, கிளி புறா, அதுக்கப்புறம் வந்து கோழி, இது மாதிரி எல்லாமே இருந்தது. கோழி எல்லாம் கீழே மேய்ஞ்சிட்டு இருந்தது, கிளி மட்டும்தான் மேலே ஏறி குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தது. பாப்பா கிட்ட வா உன் மேலே குறைக்கலான்னா ஏஹன்னு சொல்லி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. நான் வந்து கிட்டே வந்து வச்சிருச்சு பாரு, தொட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். தொட்டு பார்க்க வருவா, அது எந்த தலையை தூக்குச்சுன்னா பயம் வந்துடுது பாப்பாவுக்கு. தம்பி வந்து கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்போல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே இது பண்ணிகிட்டு இருந்தோம். அழகாக கொஞ்சம் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா கடைசியில் கை காலெல்லாம் புண்ணாக்குனது தான் மிச்சம். பட் ஆனால் இங்கே வந்து குட்டீஸும் நாங்களும் சரி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம். இப்போ இங்கே எவ்வளோ பெரிய கிளி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். நல்லா வால் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. அப்பா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் வந்து அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுத்தாங்க. அது அப்படியே அப்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கை இந்த மாதிரி வைக்க சொல்லி ஒருத்தர் வந்து பிடிச்சி கொடுத்தாங்க அங்கே இருக்கிறவங்க. அது அப்படியே அப்பா கைக்கு போயிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. எனக்கு அந்த ஹோட்டல் நேம் கூட மறந்துட்டேன், சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் நல்லா இருந்தது போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம். பட் இருக்கிறதே ரொம்பவே ஒஸ்ட்டான ஹோட்டல் எதுன்னு கேட்டேன்னா அதுதான் சொல்லுவேன். அவ்வளோ ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி 45 மினிட்ஸ் கழிச்சு தான் டெலிவரி பண்ணாங்க. குவான்டிட்டி சுத்தமாக இல்லை, நல்லா இல்லை. எங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே இல்லை. எல்லாருமே வந்து பாதியில் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து வந்தாங்க, ஆர்டர் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே கிளம்பிட்டாங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்போதைக்கப்போ கிளம்பிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளியாவது போயிருக்கலாம், சரி பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம், நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே அங்கே இருக்கிற கிளி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்துமே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். அந்த பீச் வந்து இன்னுமே வந்து வேலை வந்து போயிட்டுருக்கு, நிறைய செவரெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறனால அங்கே வந்து வேலை போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் வந்து
இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். தம்பி பார்த்திங்களா அப்படி இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை போய் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போகிறான். அவன்கிட்ட அது மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவனும் வந்து முடிஞ்ச வரைக்கும் துரத்திட்டு இருந்தான். ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பாப்பா வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தா. கை வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துடுது. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஜிப் லைனு, ஜிப் சைக்கிள் எல்லாமே இருந்தது. லாஸ்ட் டைமே அக்கா கேட்டேன், எனக்கு அதில் கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் இந்த டைம் நிறைய பேர் வந்து ஜிப் சைக்கிள், ஜிப் லைன்லாம் நிறைய பேர் போனாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே நல்லா கொஞ்சம் நேரம் வந்து குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஓரளவுக்கு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த அன்றைக்கி வந்து கொஞ்சம் பவர் கட் இருந்தது. பவர் கட் முடிஞ்சு பவர் வரப்போ அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்படிங்கிறனால இருந்த கேம்ஸ் ஒன்று தான் பாப்பா போகிறேன்னு சொன்னான். அதுக்கும் போயிட்டு பயந்துட்டு வெளியில் வந்துட்டா. தம்பிக்குமே அந்த அன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் இருந்தது. அதனால் அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விளையாண்டல. போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது. இங்கே வந்து வீல் சுற்றுதுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அதை சுற்ற வச்சுட்டு இருந்தான். பாப்பா அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஜாலியாக அங்கே எங்கேயும் ஓடி பிடிச்சி விளையாண்டுருந்தா. இதிலெல்லாம் விளையாடவா, அங்கே போய் விளையாட மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அது பயமாக இருந்தது. இது ஜாலியாக இருக்குது அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு அப்புறம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் அங்கேருந்து அப்படியே நேராக சாப்பிட்றதுக்கு தான் போனோம். சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் ரிட்டன் கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த பீச்சுக்கு ஒரு 2 டைம் வந்திருக்கோம். இது வந்து 3வது டைமு. இப்போ வரைக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்ததில்லை. நம்ம ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ சரி இந்த டைம் வந்து இந்த பக்கம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். 2 பேரும் எங்கே விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து வேறு இடமே இல்லை போல். அப்படி நைட் டின்னரையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். டின்னர் முடிச்சுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து குட்டீஸ் எல்லாம் தூங்க வைக்கிறப்ப மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வீடியோ எடுக்கல. நல்ல மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அந்த காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் சட்னி வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டோம். இல்லை மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நேற்று சாப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு கடையில் நான்வெஜ் வேண்டாம், எனக்கு வந்து அங்கே போகணும் இங்கே போகணும் ஆசையெல்லாம் இல்லை சாமி, வந்து இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு போனோமா அது போதும் அப்படின்னாங்க. அப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி நான்வெஜ் தான் வேண்டான்ட்டாங்க. வீட்லேயே ஏதாவது போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு இருந்தது, ராகி வடை வந்து சுட்டு கொடுத்துட்ருந்தேன். சுட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட படுத்தாவது வந்து தூங்கிட்டு இருக்கான். எப்போவுமே வந்து என்கிட்ட படுத்து தூங்குவான். இப்போ வந்து நான் திட்டிட்டேன், நான் மிரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வேணும்னு அப்பா கிட்டே போய் லைட்டு ஏதாவது சொன்னால் போதும் உடனே சீராடிட்டு போய் அப்பா கிட்டே படுத்து அப்படியே அப்பா கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுவான். என்கிட்ட சுத்தமாக வரதில்லை. அப்பா கூட தான் மத்தியானம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நைட்டு மட்டும்தான் என்கிட்ட வந்து படுத்து தூங்குவான். அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அமுதுனா மட்டும்தான் தூங்குவான், இல்லைன்னா வந்து ஆட்டம்தான் அவருக்கு. அப்பா வந்து ஒரு 2 நைட் ஸ்டே பண்ணாங்க. 3 பகல் 2 நைட்டு தான். அப்புறம் வந்து அதனால் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்காட்ட நான் ராகி வடை சுட்டு கொடுத்துட்டு, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock தான் சாப்பிட்டோம். ஒரு 11:30 கிட்ட நான் வந்து ராகி வடை சுட்டு சாப்பிட்ருந்தோம். எனக்குமே வந்து இந்த சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டே சாப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் காரம் எல்லாமே கம்மியாக போட்டிருந்தேன், ஏன்னா குட்டீஸுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். எனக்குமே அந்த மழையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, கிளைமேட் ரசிக்கிறதுக்கு. இதெல்லாம் போட்டு கொடுத்தா அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா என் அப்பாவுக்காக இருக்கட்டும் என் ஹஸ்பண்ட்காக இருக்கட்டும் 2 பேர்த்துக்குமே வந்து டீ வேணும். எங்கள் அப்பா கூட ஒரு விஷயத்தில் டீ வேண்டான்னு சொல்லிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து டீ வேணும்ட்டே தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து டீ போட்டு கொடுத்துட்டு எனக்குமே டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு கப் டீ வச்சுட்டு நான் வந்து வெளியில் வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அம்மா கிட்ட அக்காங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். காலையில் இந்த மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக ஊருக்கு போனோம் அப்பா வந்து இந்த ஹோட்டல் கதை வந்து கண்டிப்பாக அக்காங்க கிட்டே சொல்லுவாங்க. அது நம்ம முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அப்பா வந்து இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அன்றைக்கி லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு குழம்பு, கோவக்காய் பொரியல், ரசம், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுன்னு ரெடி பண்ணிட்டேன். பெருசாக எதுவும் பண்ணல அப்படிங்கிறனால சரி ராய் வடை மட்டும் சுட்டுட்டு சாப்பிட்டு மத்தியானம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அப்பாவை கொண்டு போய் விடணும். அதனால் நானுமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டு குட்டீஸ்க்கு குளிச்சு விட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பணும். 8 o'clock பஸ்ஸு. அது வந்து நான் வேறு ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கன்னா அந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும், எங்கே வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம். அந்த பஸ்ஸுமே 7:30 7:45 அந்த பிளேஸ்க்கு வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அவன் ஒரு இடத்துல நிற்கிறேங்கிற நாங்கள் அது கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். அவன் எங்களை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டே வர வச்சுட்டான். அதுக்கப்புறம் போய் சுற்றிட்டு வந்து அப்பா வந்து பஸ் ஏற்றி விட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்ப கரெக்டாக ஒரு 6:30 வந்து கிளம்பிட்டோம். நான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாகவே கிளம்பிடும். ஒரு 7:30 7:40 7:50 அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:30 6 o'clockங்கிறப்ப ட்ராப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக வந்து எங்கே நிறுத்துவாங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ யார் இங்கேருந்து ஊருக்கு போனாலும் நாங்கள் வந்து டின்னர் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப சிம்பிள். தக்காளி வதக்கி சப்பாத்தி வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் நான் அந்த அன்றைக்கி அப்பாவுக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். தக்காளி வதக்கிட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்தாச்சு. பேக் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டு தம்பி வந்து கார் ஏறினோடனே அப்பா கையில் படுத்து நல்லா தூங்கிட்டான். இது அப்பா வீட்டை வந்து 2 நாளாக படுத்து தூங்கினா பார்த்தீங்களா. அப்போவுமே அப்பா எங்கேயாவது எந்திரிச்சு வெளியில் வந்துட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிடுவான், தூங்க மாட்டான். ஆனால் கார் ஏறினோடனே அப்பா கையில் படுத்து தூங்கிட்டான். அப்படியே நாங்களும் வந்து போயிட்டு இருந்தோம் அப்பாவை ட்ராப் பண்ணுறக்கு. போய் ட்ராப் பண்ணிட்டு பஸ் ஏறப்போ அந்த கொஞ்சம் சில டென்ஷன்ஸ் பண்ணி விட்டாங்க. பஸ் ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, நாங்கள் ஒரு பக்கம் போய் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்பாவை ஏற்றி விட்டுட்டோம். ஆனால் ஸோ அந்த இடத்துல வந்தனால வந்து சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதையும் நான் வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் அப்பாவே பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்களுமே வந்து ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அப்படிங்கனால எதுவுமே எங்களுக்கு வந்து வாங்க வேண்டியது இருந்ததில்லை. டைரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு நாங்களுமே நைட் டின்னருக்கு சப்பாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஹோட்டலெல்லாம் எங்கேயுமே சாப்பிடாம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர்லேருந்து உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.